அடர்ந்த காடு. அதன் நடுவில் இருந்தது அந்த பாழடைந்த மண்டபம். பகலில் மாடு மேய்க்க வருபவர்கள், விறகு பொறுக்க வருபவர்கள் நிழலுக்கு மழைக்கு அந்த தூண் மண்டபத்தில் ஒதுங்குவது உண்டு. ஆனால் இப்படி அர்த்தராத்திரியில் அந்த காட்டுக்குள் யாரும் வருவது இல்லை, அந்த இருவரை தவிர. நிலா என்றான் ராம். மண்டபத்தில் மேடையில் படுத்திருந்தான். என்றாள் நிலா. வசீகர குரல் அவளுக்கு. முகம் மட்டும் அருகே இருக்கும்படி உடலை அவனுக்கு எதிர் திசையில் நீட்டி படுத்திருந்தாள். கொஞ்சம் இடைவெளிக்கு பின் மீண்டும் நிலா என்றான் அவன். எத்தனை முறை கூப்பிடுவீர்கள்? காதல் மயக்கத்தில் நிலா என்பதை தவிர மற்ற வார்த்தைகள் மறந்துவிட்டதா காதலரே? அப்படி இல்லை, ஆனால் உன் பெயரை கூப்பிட்டு கொண்டே இருந்தாலே போதும் போல் இருக்கிறது. இவ்வளவு வசீகரமான பெயரை யார் வைத்தது உனக்கு? வேறு யார்? அப்பாதான். அதோ அதை பார், அதைவிட நீதான் அழகு. அவன் சுட்டி காட்டிய இடத்தில் வானத்தில் நிலா உலாவில் இருந்தது. உன் பெயர் ஏன் இவ்வளவு வசீகரமாக இருக்கிறது? மயக்கம் அப்படி சொல்லிவிட்டு கழுக்கென்று சிரித்தாள். சரி, காதல் ஏன் இவ்வளவு வசீகரமாக இருக்கிறது நிலா? அதுவா? மழலை ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கும் காதலனே. மழலையிடம் இருப்பது மகிழ்ச்சி அல்ல, அதன் பெயர் ஆனந்தம். இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. மகிழ்ச்சிக்கு ஏதாவது காரணி அல்லது வெளிப்பொருள் தேவை. ஆனந்தம் தனக்குள்ளாகவே தோன்றும் ஒன்று. அதற்கு எந்த வெளிப்பொருளின் உதவியும் தேவையில்லை. உனக்கு மனோவிஞ்ஞானம் எல்லாம் தெரிகிறதே நிலா. இது ஒன்றும் மனோவிஞ்ஞானம் அல்ல, இது யதார்த்தம். எதை கேட்டாலும் பதில் தெரிகிறாய். சரி சொல், நீ ஏன் எனக்கு இவ்வளவு வசீகரமாக தெரிகிறாய்? நாங்கள் இயல்பிலேயே மனிதர்களை விட அதிக வசீகரமானவர்கள். ராம் அதிர்ந்து தலையை நிமிர்ந்து பார்த்தான். மனிதர்களை விடவா? அப்போ நீ யார்? அது வந்து நீங்கள் தானே என்னை ஒரு முறை தேவதை என்றீர்கள். ஓஹோ, அதை சொல்கிறாயா என்று சிரித்தான். பிறகு கொஞ்ச நேரம் இருவரும் பேசவில்லை. இரவு பறவைகள் சப்தம் மட்டும்தான் எதிரொலித்தது. நிலா, நீயும் நானும் நிலவும் ஒளியை போல, நிலவும் மேகமும் போல எப்போதும் ஒன்றாக இருப்போம், சரியா என்றான் ராம். தவறு. நிலவும் அதன் கரையும் போல என்று வேணா சொல்லுங்கள். என்ன ரசனப்பா இது? நிலவின் நேர்மறை பக்கங்கள் ஏதும் உனக்கு தெரியவில்லையா? அதன் கரைதான் தெரிந்ததா? ஒளி நிலவுக்கு சொந்தமில்லை. மேகத்திற்கும் நிலவிற்கும் சம்பந்தமே இல்லை. நேர்மறையோ எதிர்மறையோ நிலவின் கரைகள் அதற்கு சொந்தமானது. நான் அப்படி இருக்கவே விரும்புகிறேன். நிலா, நீ ஒரு பேச்சாளரும் கூட. சரி, ஒன்று சொல். ஏன் இவ்வளவு மர்மமாய் இருக்கிறாய்? ஏன் உன் குடும்பத்தை பற்றியோ உன் இருப்பிடம் பற்றியோ ஏதும் சொல்ல மாட்டேன் என்கிறாய்? ஏன் தினம் இரவில் மட்டும்தான் சந்திக்கிறாய்? உன்னை இந்த காட்டில் சந்தித்த 6 மாதத்தில் ஒரு நாளும் ஊருக்குள் உன்னை பார்த்தது இல்லை. பழகிய புதிதிலேயே உன்னிடம் 6 மாதம் நான் கேள்வி ஏதும் கேட்கக்கூடாது என்று ஏன் சொன்னாய்? எனக்கு உன்னை பற்றிய விவரங்கள் நாளை சொல்லியாக வேண்டும். நினைவுபடுத்துகிறேன், இன்றோடு 6 மாதம் முடிந்தது. நிலா மீண்டும் அந்த சிரிப்பை உதித்தாள். நிலா என்பதே மர்மமானதுதான் தெரியுமா? நிலவின் அடுத்த பக்கம், அதன் அடுத்த முகத்தை யாரும் பார்த்தது இல்லை தெரியுமா? அது தன்னைத்தானே சுற்றும் காலமும் பூமியை சுற்றும் காலமும் ஒன்றாக இருப்பதால் அப்படி நடக்கிறது. நிலா, உனக்கு அறிவியலும் தெரியுமா? ஆம், மனிதர்களை விட எங்கள் அறிவுத்திறன் அதிகம். சரி சரி தேவதையே. மீண்டும் நீண்ட நேரம் மௌனத்திலும் இரவிலும் ஏகாந்தத்திலும் மூழ்கி கிடந்தார்கள். பிறகு, சரி, நான் வருகிறேன் நிலா. நாளை நினைவு இருக்கட்டும் என்று எழுந்தான் ராம். அவளை அணைத்து பிரியா விடை கொடுத்துவிட்டு கிளம்பினான். அவன் சென்றபின் நிலா தனக்கு பின்னால் ஒளித்து வைத்திருந்த இடது கையை வெளியே எடுத்தாள். அதில் பளபளப்பாக நன்கு வளர்ந்த ஒரு ராஜநாகத்தை அழுத்தி பிடித்திருந்தாள். அதை தன் முகத்திற்கு மிக அருகில் கொண்டு வந்தாள். ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் காதலனையே தீண்ட பார்த்திருப்பாய். அதான் உன்னை இவ்வளவு நேரம் அழித்து பிடித்தேன்.
நான் இருக்கும் வரை அவனுக்கு எந்த தீங்கும் வரவிட மாட்டேன். புரிந்ததா? இனி அவன் இருக்கும் பக்கமே நீ வரக்கூடாது, சரியா? அந்த குழந்தையைப் போல் அதற்றினாள். பின் பாசமாக அதை தடவி கொடுத்து புதருக்குள் அனுப்பினாள். போ போ என்றாள் குழந்தை போல. அப்போது காற்றின் அதிர்வலைகளில் ஏதோ மாறுதல் தெரிந்தது. மண்டபத்தின் ஒரு மூலையில் காற்றில் சிறு ஒளி பிளம்பு ஒன்று தோன்றி சுழன்று சுழன்று பெரிதாகியது. ஏற்படும் நீர் சுழலை போல அந்த ஒளி சுழல் ஒரு கதவை போல தோன்றியது. அந்த ஒளி ஒரு குகை, வேறு பரிமாணத்திற்கான வாயில் கதவு. அதிலிருந்து 3-4 ஒளி பொருந்திய உருவம் வெளிப்பட்டது. அந்த வாயில் தானே மூடிக்கொண்டது. சூனியத்தில் காணாமல் போனது. அந்த ஒளி பெண்கள் அநியாயத்திற்கு வசீகரமாக இருந்தார்கள். ஆனால் கண்களில் கோபம் இருந்தது. என்ன முடிவு பண்ணியிருக்க நிலா? முடிவு நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதில் உறுதியாக இருக்கிறேன். இனி முடிவு நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அவர்கள் அதிருப்தியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உனக்கு மூளை குழம்பி விட்டதா? போயும் போயும் ஒரு மானிட பிறவிதான் கிடைத்தானா காதலிக்க? நம்மை விட அறிவில் தொழில்நுட்பத்தில் எத்தனையோ நூற்றாண்டு பின்தங்கியுள்ள ஒரு மனித இனம்தான் உனக்கு பிடித்திருக்கிறதா? இது நம் இனத்திற்கே செய்யும் துரோகம். மனிதர்களை பொறுத்தவரை வேறு பரிமாணத்தில் வாழும் நாம் யார் தெரியுமா? அவர்களுக்கு நாம் பேய், பிசாசு, மோகினி, காட்டேரி. இல்லை, நாம் தேவதைகள். மனிதர்கள் நம்மை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் காதல் எனக்கு மிக பிடித்திருக்கிறது. நம்மை போல நிறைவாக இருப்பதில் என்ன பெருமை இருக்கிறது? மனிதர்களைப் போல குறைபட்ட மனம் இருந்து அதில் உத்தமனாக வாழ்வதே தானே சிறப்பு. நமக்கு மனதை படிக்கும் திறமை உண்டு என்று உங்களுக்கு தெரியும். என் காதலன் ராம் மனதை படித்து பார்த்தேன். அவன் அழகிய பெண்களை கண்டால் கொஞ்சம் மயங்கும் ஆள் தெரியுமா? பார்க்கும் பெண்களிடம் எல்லாம் மயங்குவான். ஆனால் அப்படிப்பட்டவன் மனதில் நான் வந்த பின் கடந்த 6 மாதமாக அவன் மனதை படிக்கிறேன். அதில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மனம் முழுக்க நிலா நிலா நிலாதான். அப்போ இதான் உன் முடிவு என்றால் எங்கள் முடிவை கேட்டுக்கொள். இன்று முதல் உன்னை எங்கள் இனத்தில் இருந்து நீக்குகிறோம். உனது சக்திகள் அனைத்தையும் பறிக்கப்படுகின்றன. இனி நீ நினைத்தாலும் எங்கள் இனத்தில் இணைய முடியாது. சாதாரண மனித பெண்ணாக வாழ்ந்து வயதாகி சாவு. மேலும் நீ மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு அற்பமாக தான் சாக போகிறாய். நீ ஒரு இன துரோகி. நிலா மனதில் வேதனையோடு கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்க அவர்கள் ஒளிவாயிலில் நுழைந்த சூனியத்தில் மறைந்து போனார்கள். நிலா மண்டபத்தில் முட்டி போட்டு அழத் தொடங்கினாள். அடுத்த நாள் இரவு அதே மண்டபம், அதே இருவர். ஏன் சோர்ந்து போய் இருக்கிறாய் நிலா? நேற்றிலிருந்து சாப்பிடவில்லை. இந்த இரவுக்காக இங்கேயே காட்டில் காத்திருக்கிறேன். ஏன் நிலா என்றான் அதிர்ச்சியாக. உங்கள் வீட்டில் என்ன சொன்னார்கள்? இன்று சொல்வதாக சொன்னியே. வீட்டை விட்டு வந்துவிட்டேன் ஒரே அடியாக. இனி உங்களுடன் தான். தயவு செய்து ஏதும் கேட்காதீர்கள். உங்கள் மடியில் கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன். காலை என்னை உங்களுடன் அழைத்து சென்று விடுங்கள். இனி நான் உங்களில் ஒருவள். அவளை இப்போது ஏதும் கேட்க வேணாம் என ராம் முடிவு செய்தான். அவள் அப்படியே தூங்கி போனாள். அவள் நன்கு தூங்கிய பின் அதை உறுதி செய்து கொண்ட ராம் மெல்ல அவள் தலையை எடுத்து கீழே வைத்துவிட்டு எழுந்தான். விறுவிறுவென நடந்து மண்டபத்தின் பின்புறம் காட்டுக்குள் கொஞ்ச தூரம் நடந்தான். அங்கே திடீரென்று காற்றில் ஒளி சுழல் தோன்றி சில ஒளி மனிதர்கள் அவன் முன் வெளியே வந்தார்கள். என்ன முடிவு பண்ணிருக்க? நான் அந்த மானிட பெண்ணை கைவிடுவதாக இல்லை. நான் அவளை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். நான் யார் என்பதை அவளிடம் சொன்னால் அவள் என்னை வெறுக்கக்கூடும். நான் கடைசி வரை ஒரு சாமானிய மனிதனைப் போலவே வாழ விரும்புகிறேன், அவளுடன் சந்தோஷமாக. அவர்கள் எரித்துவிடும் பார்வையால் அவனை குளிப்பாட்டினார்கள். இன துரோகி, இனி மனிதனைப் போல அல்ல, மனிதனாகவே தான் நீ வாழ வேண்டும். உன் சக்திகள் அனைத்தையும் பறிக்கிறோம் என்றார்கள். சூனியத்தில் மறைந்து போனார்கள். அவன் அதிர்ச்சியில் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றிருந்தான். பிறகு வேதனையை விழுங்கிவிட்டு பக்கத்தில் மரத்தில் ஏறி நிலா உண்ணுவதற்காக சில பழங்களை சேகரித்தான். அந்த மண்டபத்தை நோக்கி, புது வாழ்க்கையை நோக்கி நடக்கத் தொடங்கினான்.
இரண்டு சாதாரண மனிதர்களின் அசாதாரண தெய்வீக காதல் கதை தொடங்கியது. அவர்கள் இருவரும் வேறு பரிமாணத்தை சார்ந்தவர்கள் என்பதை இருவருமே உணராமல் போனது ஏன்? மனிதன் வாழ்வில் ஆர்வம் கொண்ட இருவரும் தங்கள் சக்திகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மனிதனைப் போல அவன் ஆசாபாசங்களுடன் அவ்வப்போது வாழ்ந்து பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் காட்டில் மனித உருவில் நடமாடும் நிலாவை கண்டான். தாங்கள் வேற்று இனத்தவர் என்பது ஒருபோதும் வெளிப்பட்டுவிடக்கூடாதே என்று இருவருமே தங்கள் சக்திகளை பயன்படுத்தவில்லை. நிலா ஒரே ஒரு முறை அவன் மனதை படித்ததை தவிர. முற்றும்.